அனைவருக்கும் வணக்கம். என்று நிதி பிரமாணங்களில் ஒதுக்கீட்டு சட்டம் அல்லது வகுத்தீட்டு சட்டம் அல்லது வாக்கு பணச் சட்டம் அல்லது பகிர்வு சட்டம் தொடர்பாக நோக்குவோம். மீண்டும் ஒரு தடவை, ஒதுக்கீட்டு சட்டம், பல பெயர்களால் இந்த பெயர் அழைக்கப்படுது. ஒதுக்கீட்டு சட்டம், வகுத்தீட்டு சட்டம், வாக்கு பணச் சட்டம், பகிர்வு சட்டம். இப்போது நாங்கள் ஒதுக்கீட்டு சட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நோக்குவோம். நிதி அமைச்சரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ மதிப்பீடு குழுநிலை விவாத வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகரின் கையொப்பமிடுவது ஒதுக்கீட்டு சட்டம் ஆகும். நிதி அமைச்சரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ மதிப்பீடு குழுநிலை விவாதம் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகரின் கையொப்பமிடுவது ஒதுக்கீட்டு சட்டம் ஆகும்.